சப்ஜெக்ட்ஸு இன்னும் அது ரிலேட்டடாக இருக்க இதெல்லாம் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு உலகத்தில். ஆனால் இந்த வே ஆஃப் டீச்சிங், இந்த வே ஆஃப் டெலிவரி சிஸ்டம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் எக்ஸ்பேண்ட் ஆகலை. ஸோ இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சரத் சாருக்கு வந்து ஹீ ஸ்டடிட் ஓவர் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வேரியஸ் டெலிவரி சிஸ்டம் அண்ட் இது அது பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சேனல் மூலமாக மக்களுக்கு கொடுக்கணும், அது வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருக்கணும், ஈஸியாக போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த யூ எஜுகேஷனுடைய கேட் புக். I thought this book will make education, accessibility, it should be accessible to everybody, it should be affordable to everybody, and also equitable to all. Now this, we have been working in a number of institutions. For instance, we are working with NCERT also for the last maybe 6 years. ஆமாம், என்சிஆர்டியோடைய ரெகக்னேஷன் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான இது. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதாக வந்து யாரையும் வந்து இது பண்ண மாட்டாங்க unless they are fully convinced, just like that they won't approve. On top of the most important thing is the digital book where the students are going to learn and the teachers are going to use it for teach. ஆல்ரெடி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு 493 பள்ளிக்கூடத்துலேயும் நம்மளுடைய புத்தக மக்கள் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் ஆப் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஆல்ரெடி. கேட் புக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றதுலேருந்து வேறுபட்டு என்ன இருக்குது? அது நிறைய இருக்குது இதில். அதாவது இதில் என்ன இல்லைன்னு தான் நீங்கள் கேட்கணும். 2D 3D அனிமேஷன் மாடல்ஸ் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 3D வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த புத்தக வடிவத்திலே இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். சாப்டர் அண்ட் ஸ்டடி அசஸ்மெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் வந்து அவங்க படித்தது எந்த அளவுக்கு நம்ம தேடி இருக்கணுன்றதை அவங்களே வந்து பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரி, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் முழுக்க சில பேர் வந்து இந்த தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சுட்டு திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் வருவாங்க. டிக்ஷனரி நீங்கள் எங்கேயும் வெளில போக வேண்டாம். இட் வில் கிவ்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜ். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த அனோட்டேஷன்ஸில் வந்து இந்த ஹைப்பர் லிங்க் பார்ட் டியூஷன் அவங்க வந்து ஏதாவது நோட்ஸ் எழுதிக்கலாம். ஹைலைட்டர் ஃபீச்சர் இருக்கும், அது ஹைலைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்ன, இந்த மல்டி சர்ச். எந்த ஒரு ஃபீச்சரும் வந்து நீங்கள் இதுலேருந்து லிங்க்கை கிளிக் பண்ணி வெளில போகிறதுவே இருக்காது. அந்த புக்குக்குள்ளேயே எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மற்ற காமன்லி அவைலபிளாக இருக்க வேறு எந்த ஆப்ஸ்லுமே இருக்காது. மோஸ்ட்லி இந்த பிடிஎஃப் போட்டுட்டு அதுவே எல்லோரும் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டிஜிட்டல்ன்றது இன்னும் சம்திங் லாட் ஆஃப் திங்ஸ் வேர் தி லாட்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் எலமெண்ட். ஒரு கேப் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும், அந்த ஒரு கேப் வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக. நானே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானே ஒரு பயங்கரமான ஷை ஸ்டூடெண்ட். சுத்தமாக அந்த டீச்சர் இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன். இதில் வந்து இன்னும் ஒருபடி மேலே போகிறோம். ஃபுல் கான்வர்சேஷன் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு வசதி ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால அது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையான ஸ்டூடெண்ட்டாக இதாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள இதாகவும் இது இருக்கும். ஸோ எப்போ லான்ச் சார்? இந்த லான்ச்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா மக்கள் கையில் தான் இருக்குது. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஒரு மனிதனோட அடிப்படை தேவை எஜுகேஷன். அப்பேற்பட்ட எஜுகேஷனை இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தின் வாயிலாக மக்களுக்கு, மனிதனுக்கு, மாணவருக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் கேட் புக். ஸோ இந்த கேட் புக்கை கண்டுபிடிச்சவங்க டிரெக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சரத் கக்குமனு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கேட் புக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சரிம்மா, எதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு சார்? இப்போ மெயின் எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொன்ன மாதிரியாம்மா. ஸோ ஐ ஹேட் a dream about a new format of book. I thought, why don't I develop it? I'm not a great IT engineer. But I thought, let me see how I can develop this dream I had. So I started putting a team together. And so first, not only a dream of a book, I thought this book will make education, accessibility, it should be accessible to everybody, it should be affordable to everybody, and also equitable to all. So how to develop a book which can do all this? So in the process, we develop the complete solution for digital education, right from end-to-end solutions. So right from institution information management system, campus information management system, plus learning management system or teaching management system, develop. Plus we develop also a closed communication system for the schools. On top of the most important thing is a digital book where the students are going to learn and the teachers are going to use it for teach. For that, we developed a new format, a book called Cat Book. First I was the new format. Now we have the Word format, we have the PDF format, and we have the e-book format.
So now we have come with a new format, we calling it CAT book, which stands for Collaborative Advanced Digital Book. Now this, we have been working in a number of institutions. For instance, we're working with NCRT also for the last maybe 6 years. And about 2.5, 3 years back, they recognized our format as the most advanced format, a good format. In fact, they are almost about to finalize with the Korean format. And when we only showed our new format, they really liked it. They said, okay, why don't you start working on it? But it took a long time for them to convince their seniors and bosses. And finally, the government of India also recognized our format. The secretary also had a look at the format, he liked it. So he said, let us try it out. Mm-hmm. So now they've gone for a proof of concept. They've gone for we're testing the product right now. And offer these books to the students and the teachers, and you get a feedback from the students and teachers. So based on this feedback, they want to roll out nationally. So once this format is rolled out and accepted in India, we feel our format can be used globally, which will not only improve the education globally, also for all levels of students, right from school students, even to higher education, and even to online learning. So this is in short what you educate in CAT book. Our colleague Mr. Srinivasan will explain to you in detail what is the CAT book and also show you some pictures of the CAT book. So you'll understand what a CAT book is, how the CAT book can be used. In CAT book, we can put any amount of assets in the book. We can put any number of pictures, keywords. You can also put any amount of concept videos. You can put explanation videos. You can have lesson plan. Then you can have AR/VR labs. And we can also have any number of question and answers with solutions. Mm-hmm. And solutions can be also in video format. And we also have self-assessment for every student at the end of every chapter. So all the features available in CAT book and the cassettes which can be in CAT book will be explained by my colleague, Mr. Srinivasan. Manager of You Educate, Mr. Srinivasan sir இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ ஆல்ரெடி நாங்கள் எம்பி சார் கிட்ட பேசணும். ஸோ அவர் அதுக்கான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. ஸோ ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CAT புக் அதோட ஐடியாஸ் எப்படின்னு சார் சொன்னார். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தப்போ இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் அந்த ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அதை பார்க்கும்போது? முதல்ல இந்த எஜுகேஷன், அதாவது கல்வி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அரிஸ்டாட்டில் டைம் இட்ஸ் கால்ட் அகாடமி. 2400 வருஷத்துக்கு முன்னாடி அதையும் இப்போ உள்ள ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தையும் யாரோ கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக போட்டிருந்தாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இது நடுவில் வாத்தியாரத்தில் நிற்கிறாரு, போர்டு இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதே இது ஹார்வர்ட் அண்ட் ஏல் யூனிவர்சிட்டி 2020 ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி உட்காந்துருக்காங்க, வாத்தியார் அதேமாதிரி போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நத்திங் இஸ் சேஞ்ச்டு. பட் இந்த குவாலிட்டி ஆஃப் அதாவது சப்ஜெக்ட்ஸு இன்னும் அது ரிலேட்டடாக இருக்க இதெல்லாம் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு உலகத்தில். ஆனால் இந்த வே ஆஃப் டீச்சிங், இந்த வே ஆஃப் டெலிவரி சிஸ்டம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் எக்ஸ்பேண்ட் ஆகலை. ஸோ இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சரத் சாருக்கு வந்து ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் என்னென்னா, எஜுகேஷனில் வந்து ஒரு பெரிய இது இருக்குது, கேப் இருக்குது. ஸோ தட் நீட்ஸ் டு பி ஃபில்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம தொழில்நுட்ப ரீதியாக வந்து இப்போ நிறையா விஷயங்கள் பாசிபிள். இப்போது அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாதெல்லாம் இப்போ வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அதை அடிப்படையில் வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து கம்யூனிகேஷன்ஸ்லாம் சில இது டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எக்ஸ்டென்ஷனில் வந்து முழுக்க ஏன் வந்து கல்வி சார்ந்த ஒரு இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்றதுல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீ ஸ்டடிட் ஓவர் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வேரியஸ் டெலிவரி சிஸ்டம்ன்றது. அது பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சேனல் மூலமாக மக்களுக்கு கொடுக்கணும். அது வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருக்கணும், ஈஸியாக போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த யூ எஜுகேஷனுடைய CAT புக், அதாவது கொலாபரேட்டிவ் அட்வான்ஸ்ட் டெக்ஸ்ட் புக். என்னென்னா அனைத்து மக்களையும் எளிதாக உள்ளடக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப ரீதியான டிஜிட்டல் புக் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து மக்கள் கரெக்டாக போய் சேரணும். ஏன்னா இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் தான் நாளைக்கு அதை வந்து வழி நடத்த போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இது கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிறதுன்னு NCRT. ஸோ அவங்க கூட அந்த கொலாபரேட் பண்ண அந்த ஒரு இது பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், NCRTயோடைய ரெகக்னேஷன் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான இது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் ஆரம்பித்து தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இது தொடங்கி 60-65 வருஷம் ஆக போகுது. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதாக வந்து யாரையும் வந்து இது பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் தே ஆர் ஃபுல்லி கன்வின்ஸ்டு, ஜஸ்ட் லைக் தட் தே ஒன்ட் அப்ரூவ்.
எதுக்காக அதை சொல்ல வரோன்னா, நம்ம இதை வந்து அவங்களோடய நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இதை கோஆர்டினேட் பண்ணி தான் அந்த வேலையை இது பண்ணியிருக்கோம். அது பரீட்சாத் ரீதியாக இப்போ பைலட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதுவும் அப்ரூவ் பண்ணி எல்லா இதுலேயும் இது பண்ணணும், டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான நம்ம URL லிங்க் கூட நம்ம இந்த நேர்காணல் நம்ம கொடுத்தோன்னா, அது யார் வேணால் அதை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க டீச்சராகவோ இல்லை ஸ்டூடெண்ட்டாகவோ ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட கேட் புக்கை நேரடியாகவே அவங்க பார்க்கலாம் இப்போது. ஓகே சார். ஸோ இப்போ வந்து கேட் புக் அண்டர் டெஸ்டிங் பீரியடில் இருக்குது. டெஸ்டிங்கில் மேஜர் டெஸ்டிங் லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபைன் டியூனிங்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த டெஸ்டிங் லெவலில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ப்ராடக்டோட இட் இஸ் கால்ட் த ஃபைன் டியூனிங் ஆஃப் த ப்ராடக்ட் பிஃபோர் கோயிங் டு என்ட்ரிங் டு த மார்க்கெட் இன் எ பிக் லெவல். எந்த ஒரு பெரிய தயாரிப்புமே வந்து பெரிய அளவில் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காக முயற்சிகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு மார்க்கெட்டில், ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு 493 பள்ளிக்கூடத்துலேயும் நம்மளுடைய புத்தக மக்கள் பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேட் புக் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் ஆப். ஸோ இப்போ எஜுகேஷன் ஆப் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து போய் பார்த்தாலே நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்குது எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஸோ கேட் புக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றதுலேருந்து வேறுபட்டு என்ன இருக்குது? அது நிறைய இருக்குது இதில். அதாவது இதில் என்ன இல்லைன்னு தான் நீங்கள் கேட்கணும். அப்படி தான் நீங்கள் இந்த கொஸ்டின் இருக்கணும். ஏன்னா அது என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அதில் கொண்டு வந்துடும் ஒரு எஜுகேஷன். இதில் வந்து செயற்கை தொழில் நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய AI இருக்குது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு நம்ம டீச்சரோட வந்து ரொம்ப ஈஸியாக மாணவர்கள் வந்து தொடர்ந்து உரையாடலாம். அதுக்கேற்ற மாதிரி சில இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அது எளிதான முறையில் அவங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்குறது, அவங்க ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி இவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷன் வந்து பெற்றோர்களும் அது பார்க்கலாம். அது என்ன நடக்குது, ஆக்சுவலாக அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுமாரி இதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதில் முதல் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் அண்ட் கான்செப்ட் வீடியோஸ். அதாவது இது எல்லாமே வந்து நம்ம புக்கிலேயே இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். அது வந்து புக்குக்குள்ளே போயிட்டு வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் லிங்க் கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் யாரும் வெளில போய் பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஃபோட்டோ சிந்தசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கும். ஒன்று இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கும். ஸோ அதை பார்த்து எது அவங்களுக்கு எளிமையான முறையில் புரியுதோ அதை பார்த்து படிச்சுக்கலாம். 2D 3D அனிமேஷன் மாடல்ஸ் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 3D, வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த புத்தக வடிவத்திலே இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லேப் ரிலேட்டட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு லேபில் வந்து 2 விதமான கெமிக்கல் எப்படி மெர்ஜ் ஆகுது, இதாகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதை வந்து அவங்க வந்து நேரடியாக அதை பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம், இன்ட்ராக்டிவாக பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த 2D 3D மாடலில். சாப்டர் அண்டு ஸ்டடி அசஸ்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட் வந்து அவங்க படித்தது எந்த அளவுக்கு நம்ம தேறி இருக்கோன்றத அவங்களே வந்து பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் ஜென்ரலாக அந்த ஸ்கூலில் கொடுக்குற அசைன்மெண்ட் மாதிரி இது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு யூனிட் அந்த மாதிரி இது என்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்கோ அது படி அவங்க போயிட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த அசஸ்மெண்ட்டை வந்து இது பண்ணி அவங்களுடைய திறன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் அவங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் எழுந்தால் வந்து அதிலே கிளாரிஃபைன்னு ஒரு டூல் இருக்கும். அந்த கிளாரிஃபை டூலில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான என்ன சந்தேகம் இருக்கோ அதை எது எழுதினாங்கன்னா அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த டீச்சரோ இல்லை ஈவன் மற்ற ஸ்டூடெண்ட்டோ இதில் கூட வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் அது. ஏன்னா சில சமயம் நீங்கள் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூட நீங்கள் டவுட்டை எழுதி இது பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு AI டூலும் ரெடியாகவே இருக்கும். அதில் மிடில் ஆஃப் த நைட்டு கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த வேறு எந்த விதமான இதுலேயும் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரொம்ப முக்கியமானது இது. அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் டிக்ஷனரி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் முழுக்க சில பேர் வந்து இந்த தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சுட்டு திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பார்ட் என்னென்னா ஏதாவது ஒரு டஃப்பான வேர்டு எதாவது இருக்கும், அன்ஃபேமிலியர் வேர்ட்ஸ் எதாவது வந்துடும். அது கொஞ்சம் தமிழில் இருந்தால் அப்படி இருக்குன்றது ஒரு தே வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ரிலேட் வித். அதுக்காக வந்து ஃபுல்லி டிக்ஷனரி எம்பெடட், அதுக்குள்ளேயே தான் டிக்ஷனரி நீங்கள் எங்கேயும் வெளில போக வேண்டாம். இட் வில் கிவ்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ், மோர் தென் 100+ லாங்குவேஜஸில் உங்களுக்கு ஒரே இதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் அதிலே கிடைக்கும் உங்களுக்கு. எதில் வேணால் நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம், டிக்ஷனரியோட மீனிங்கும் அதில் பார்த்துக்கலாம். அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் அது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த அனோட்டேஷன்ஸில் வந்து இந்த ஹைப்பர் லிங்க் பார்ட்டு டியூஷன் அவங்க வந்து ஏதாவது நோட்ஸ் எழுதிக்கலாம். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம ஏதோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இது ரிலேட்டடாக நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஸோ ஷீ நோஸ் பெட்டர் ஹீ நோஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது நோட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம்.
அந்த மாதிரி அனோடேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் அது இருக்குது. ஹைலைட்டர் ஃபீச்சர் இருக்கும், அது ஹைலைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டில் நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் இது பண்ணால் அந்த ஹைலைட் பண்ண ஃபீச்சர்ஸ் மட்டுமே நமக்கு செப்பரேட்டாக அதை காட்டுறதுக்கான வழிவகைகளும் அந்த புக்லேயே உங்களுக்கு இருக்குது. என்னது நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு நீங்கள் நோட்ஸ் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி இது வந்து எப்போதும் நீங்கள் இது ரீகால் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா அதை நீங்கள் அதில் டெலீட் பண்ணலாம், இது பண்ணிக்கலாம், அதுவும் இருக்குது. அடுத்தது இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்னென்னா இந்த மல்டி சர்ச். நீங்கள் ஒரு கீவேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ எடுத்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஏஐ டூலில் போட்டு சர்ச் இது பண்ணி அது ரிசல்ட் எடுக்கலாம். என்சைக்ளோபீடியா இதுவும் எடுத்து அதுவும் வந்து எல்லாமே டிஜிட்டல் எம்பெடட், எல்லாமே நம்ம வித்தின் புக் தான். எந்த ஒரு இதில் சொல்கிற நான் எந்த ஒரு ஃபீச்சரும் வந்து நீங்கள் இதுலேருந்து லிங்க்கை கிளிக் பண்ணி வெளில போகிற இதுவே இருக்காது. அந்த புக்குக்குள்ளேயே எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இட் இஸ் லைக் வந்து வெரி அட்வான்ஸ்டு டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்குன்றதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து டீச்சர் மோடு. இப்போ டீச்சருக்கு தேவையான குவிஸஸ் அது இது எல்லாமே வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத சில மெட்டீரியல் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. டீச்சர்ஸ் பிபிடியாக இருக்கலாம், இட் மேபி அவங்க ஏதாவது பண்ண ஷார்ட் வீடியோ இருக்கலாம், இல்லை அவங்க வேறு எங்கேயாவது பார்த்த வீடியோ சம் அதர் மெட்டீரியல் ஆர் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் எனிதிங், அதையும் வந்து அவங்க வந்து நம்ம புக்கில் வந்து இன்கார்பரேட் பண்ணி ஈஸியாக காட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மற்ற காமன்லி அவைலபிளாக இருக்க வேறு எந்த ஆப்ஸ்லையுமே இருக்காது. முக்கால்வாசி அவங்க பொதுவாக என்ன கொடுப்பாங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த பிடிஎஃப் போட்டுட்டு அதுவே எல்லோரும் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டிஜிட்டல்ன்றது இன்னும் சம்திங் லாட் ஆஃப் திங்ஸ் வேர் தி லாட்ஸ் ஆஃப் இன்ட்ராக்டிவ் எலமெண்ட். அதாவது நம்ம உரையாடுவதை போன்ற தனிப்பட்ட முறையில் ஒரு மாணவர் இன்னொரு மாணவருடைய ஒரு டீச்சருடைய உரையாடுவது மாதிரியான ஒரு இதை வந்து இந்த கேட் புக்குன்ற பயன்படுத்தி அவங்க பண்ணிக்கலாம். யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் ஸ்டூடெண்ட் தனியாகவே இருந்து அவங்க முழுக்க எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க இது பண்ணி பார்க்கலாம் அதில். அதுக்கப்புறம் இது வந்து லோ கனெக்டிவிட்டி. இதுக்காக உங்களுக்கு பெரிய கனெக்டிவிட்டி எதுவும் தேவையில்லை. ஆஃப்லைன் மோடில் கூட இது இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இது முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் வந்து இது எல்லாமே நம்ம எம்பெடட் பண்ணி இது பண்ணதுனால ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் கூட தேவை கிடையாது. இன்டர்நெட் இல்லாமல் இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்லி இந்த கிளாரிஃபிகேஷன் நீங்கள் அனுப்புறது இது பண்ணுறது, இந்த ஆன்லைனில் பார்க்குற டிக்ஷனரி அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இது தேவைப்படும். ஏன்னா இமீடியட்டாக இன்ஸ்டன்ட் ஆக்சஸ்லாம் நம்ம க்ளவுட்லேருந்து எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இதுக்கு வந்து இன்டர்நெட் இது கூட இல்லாமல் ஏன்னா நம்ம தமிழ்நாடு இது பண்ணிகிட்டு இருக்கிற முக்கால்வாசி ஸ்கூலில் வந்து அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, இருந்தாலும் ஒரு சில இடத்துல ரொம்ப ரிமோட் வில்லேஜ்லாம் என்னன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது, இதாக இருக்காது. நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணி கொடுத்தது வந்து டேரெக்டாக எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்நெட்டோடைய இது முழுக்க நல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் வேணும், இந்த அவசியமும் கிடையாது. இது ரொம்ப லோ கனெக்டிவிட்டி இது இருந்தால் போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 95% ஒரு புக்கோட கண்டென்ட் எல்லாமே அதில் வந்துடும். ஒன்லி இந்த டிக்ஷனரி ஃபீச்சர்ஸ், என்சைக்ளோபீடியா ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்கு ஈவன் வீடியோ கூட உங்களுக்கு ஆல்ரெடியே வந்துடும். இந்த வகையில் வந்து இது மாதிரி நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர் ரிச். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீச்சர் கிட்ட நம்ம பேசினாலுமே அந்த டைம்லையுமே நம்மளுக்கு அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ரொம்ப நம்மளுக்கு நெட் தேவைப்படும் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது, அப்போவுமே அந்த மாதிரி ஒரு அவைலபிலிட்டி இருக்கா? அந்த சமயம் உங்களுக்கு வந்து மினிமலாக நீங்கள் இது இருந்தால் போதும். அதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன நெட் கனெக்டிவிட்டி, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அது மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் தான் மோஸ்ட்லி அனுப்ப போகிறீங்க. ஓகே, நீங்கள் மோஸ்ட்லி வீடியோ ஏதாவது போஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் இது பண்ணும்போது பெரிய கனெக்டிவிட்டி ஒன்று மினிமல் இது இருந்தாலே போதுமானது. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபியரே என்னென்னா, நம்ம என்ன ஒரு டவுட் அகெயின் நம்ம அது வந்து நம்மளுக்கு கன்வே ஆகலை அப்படின்னா டீச்சர் கிட்ட 1 டைம் 2 டைம் கேட்கலாம், 3rd டைம் போய் கேட்டால் கண்டிப்பாக டீச்சர் திட்டுவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயப்படுவாங்க மறுபடியும் போய் கேட்குறது. நிச்சயமா. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிற இந்த கேட் புக் ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நானுமே ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் உங்ககிட்ட கேட்டேன். பட் நீங்கள் அதை பற்றி எனக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் அளவுக்கு நீங்கள் எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுமே இதில் வந்து அடங்குமா? ஏன்னா இப்போ ஒரு கேப் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும், அந்த ஒரு கேப் வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறீங்க? நிச்சயமா. இப்போ நானே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானே ஒரு பயங்கரமான ஷை ஸ்டூடெண்ட். சுத்தமாக அந்த டீச்சர் இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன். பட் ஆவரேஜாக ஒரு 60 to 80 அந்த ரேஞ்ச் ஸ்கோர் பண்ணுவேன். பட் அட் த சேம் டைம் ரொம்ப போய் டவுட் கேட்கறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஐ ஆல்வேஸ் அப்சர்வ் வாட் அதர் பீப்புள் ஆர் ஆஸ்கிங். அதை கேட்டுட்டு அதுலேயே நம்மளோட பாதி கொஸ்டின் கவர் ஆகிடும். அதோட இதில் வந்து இன்னும் ஒருபடி மேலே போகிறோம். என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியூ த கிளாரிஃபிகேஷன் ரைஸ் பை ஆல் த அதர் ஸ்டூடெண்ட் இன் ஒன் பிளேஸ். ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க 11th ஸ்டாண்டர்ட்னா,
அதில் ஒரு பர்டிகுலர் லெசனில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50-100 கொஸ்டின்ஸ் கூட மாற்றி மாற்றி வேறு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து அதுக்கு டீச்சர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா இதையும் வந்து இந்த பையனோ பொண்ணோ யார் படிக்கிறாங்களோ அவங்க பார்க்கலாம் அதை ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அதுலேயே அவங்களோட இதுவும் அந்த கேள்வியும் அதில் அடங்கிடும். அது இல்லாமல் இருந்தால் இவங்க அதில் எழுதி கேட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபுல் கான்வர்சேஷன் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு வசதி ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால அது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு இது மாதிரி ஷையான ஸ்டூடெண்ட்டாக இதாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள இதாகவும் இது இருக்கும். ஸோ சார், இப்போ வந்து நம்ம எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து 2 பார்ட்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து சிபிஎஸ்சி, இன்னொன்று வந்து சமச்சர். ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா மோட் ஆஃப் எஜுகேஷனுக்குமே கேட் புக் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குமா? நிச்சயமாக. எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லை, நான் எஜுகேஷன் புக்குக்கு எல்லா டைப்பும் புஸ்தகம் அப்படின்னு வந்தாலே இதை நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த வகையான இதையும் நம்ம கொண்டு வரலாம். நம்ம சிபிஎஸ்க்கும் எஸ்சிக்கும் இது பண்ணியிருக்கோம், இங்கே மாதிரி சமச்சீர் கல்வியோட இதுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே வெறும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம பிஹெச்டி லெவல் வரைக்கும் எதுக்கு வேணால் இது பண்ணலாம். எல்லா விதமான கல்வி தரம் இதையும் இதில் கொண்டு வரலாம் இதில். ஓகே. ஸோ இப்போது மக்களுக்கு இது பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. பட் கேட் புக்கோட அந்த ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? அஃபோர்டபுளாக இருக்குமா? எங்களால் அது வந்து பண்ண முடியுமா, அஃபோர்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இது ஃபைனலாக இது ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது ஏன்னா வந்து முழு அளவில் இது வந்து இந்த மார்க்கெட்டிங் இந்த இது பண்ணி இது பாட்டம் லெவலில் ஒன்றும் இது ரீச் ஆகலை. ஸ்டில் நம்ம அந்த மேஜர் லெவலில் பைலட்டிங் டெஸ்டிங் போயிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் வாங்குற காசு கொடுத்து வாங்குற பிரிண்ட் புக்கை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு கிளாஸ்க்கு வேரி ஆகுமா அமௌண்ட்ஸ்? நிச்சயமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு என்னென்னா அந்த ப்ரைமரி ஸ்கூல் அதுக்கு ஒரு ஸ்லாப் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு லெவல் இருக்கும். அது மாதிரி இந்த ப்ரிசைஸான ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இனிமேல் தான் அது இது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடான தகவல் வந்து கூடிய சீக்கிரமே தெரிய வரும். ஓகே சார். ஸோ எப்போ லான்ச் சார் கேட் புக்? இந்த லான்ச்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த 17th அக்டோபரில் நம்ம என்சிஆர்டி இதை ஃபார்மலாக இதை ஓப்பன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தொடர்பான இந்த யூஆர்எல் லிங்க்கும் நம்ம இந்த நேர்காணலே நம்ம கொடுக்கலாம். இதை வந்து பார்த்துட்டு டீச்சராக இருக்கவங்க டீச்சர் இல்லை மாணவர்கள் யார் வேணால் அதை பதிவிறக்கம் செய்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஃபீட்பேக் என்னென்ன இருக்கோ அதை அனுப்பிச்சிங்கன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்சிஆர்டி வந்து ஒரு ஃபைனல் ஷேப்புக்கு வந்து நம்மளை கொடுத்து ஃபர்தராக அதை மூவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் இதோட லான்ச்சு விரைவாக நடக்கும். முழுக்க முழுக்க இது உங்கள் கையில் இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணுன்றது. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியாக, அதுதான் போயிருந்தது. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ வாட் இஸ் கேட் புக் அண்ட் அதை எப்படி நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து எஜுகேட்டர்ஸ் ஒரு சைடு, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைடு இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் மெயினான ஒரு. ஏன்னா இப்போது ஸ்டூடெண்ட்டே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையே அம்மா எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த ஃபீச்சர் வேணும் சொன்னால் இதை யூஸ் பண்ணலான்னு இருக்கணும் போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாலேஜ் படியோ இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற என்ன ஸ்ட்ரெஸ்லையோ இல்லை வேண்டான்னு சொல்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் பாஸ்ட்டில் அது மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வில்லிங்காக இருப்பாங்க ஸ்டூடெண்ட், பட் ஆனால் வீட்டில் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சார் என்ன கன்வே பண்ண விரும்புகிறீங்க? அதாவது நம்ம சைமல்டேனியஸாக கேம்பஸ்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் கனெக்டிங் த பேரண்ட்ஸ் ஆல்சோ வித் திஸ் சிஸ்டம். அதுக்காக உள்ளது இது. அது மூலமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய விஷயத்தில் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தே ஆர் டோட்டலி க்ளூலெஸ். கிளாஸ் என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதோ அது வந்து 100% உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது அந்த கேம்பஸ் கனெக்ட் பண்ணி பண்ணும்போது இவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஒவ்வொரு லெவல் ஆஃப் க்ரோத்தும் வந்து அவங்களுக்கு தெரியும். அவன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான், என்ன கரெக்ட் பண்ணியிருக்கான், என்ன இது பண்ணணும், என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுடைய ஃபீட்பேக்கும் ஆசிரியர்கள் மூலமாகவோ இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவோ அதில் நடக்கிற டயலாகையும் அவங்க பார்க்கலாம். அது ஃபுல்லாக அந்த குரூப்பில் நடக்கிற இதுவே அவங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியும் இந்த கேம்பஸ் மூலமாக நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து இந்த ப்ராடக்டோடு தான் நம்ம சேர்த்து பின்னாடி ஃபியூச்சரில் கொடுப்போம். ஸோ அதனால் இந்த கேம்பஸ் ப்ராடக்ட் வந்து முழுக்க முழுக்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரான மாணவர்களையும் உள்ளடக்கியது தான் இந்த கேம்பஸ் ப்ராடக்ட். அதுவும் இதோட சேர்ந்து வரும் ஃபியூச்சர். ஸோ இப்போ என்ன நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்காக அடுத்த ஒரு தலைமுறைக்காக பண்ணணும்னு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும். கூடிய விரைவில் கேட் புக் வந்து லான்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். நிச்சயமாக அதுதான் நம்ம சரத் சாரோடைய எண்ணமும் அதுதான். இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருடைய இது அந்த தான் அந்த கோலை நோக்கி தான் நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப நேர்காணலுக்கு அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.